மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல்திட்ட வரைவு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஜி. ராமகிருஷ்ணன், திருமாவளவன் உள்ளிட்டோர் கூட்டு இயக்கத்தின் செயல்திட்ட அறிக்கை நவம்பர் 2ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவித்தனர். எழுத்தாளர்கள் படுகொலை, தலித் சிறுவர்கள் எரிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் பிரதமர் அமைதி காப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ அதனை கண்டித்து திருச்சியில் வரும் 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வைகோ குறை கூறினார். பருப்பு விலை உள்ளிட்ட அனைத்து பண்டங்களுடைய விலையும் விண்மிட்ட உயர்ந்திருக்கிற சூழலில் அறிக்கைகள் தருகிறார்களே தவிர மத்திய சர்க்கார் மாநில சர்க்காரும் இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்பதை கண்டிக்கிற விதத்தில், மத்திய மாநில அரசுகளின் போக்கையும் கண்டிக்கிற விதத்தில் இந்த விலைவாசி உயர் பிரச்சனைக்காக நவம்பர் 3ஆம் தேதி அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் இந்த 4 கட்சிகளினுடைய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம்